எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முடி உதிர்து. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீப்பால நம்ம தலை வரும் போது பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கையிலேயே முடி வந்துடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலை குளிக்கும் போது பாத்தீங்கன்னா முடி அப்படியே தண்ணியோட வேறு மாதிரி இவ்வளவு முடி போகும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா இது இப்படியே ஹேர் லாஸ் ஆகுது, நம்ம கொஞ்ச நாள்ல பாத்தோம்னா முடி எல்லாமே கொட்டிடுமோன்னு ரொம்ப பயப்படுவோம். சோ இதுக்கெல்லாமே ஒரு தீர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதிவாசி ஹேர் ஆயில பத்தி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். சோ மக்களோட சப்போர்ட் நிறைய கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்குலாம் நான் இப்போ ரிப்ளை தர போறேன். சோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ண போறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதுல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் அடிக்கடி வந்து கமெண்ட்ஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹேர் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணலாமாக்கான்னு கேட்டிருக்கீங்க. நான் இந்த ஹேர் ஆயில ரெகுலரா தான் யூஸ் பண்றேன். சோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ல யூஸ் பண்ணல. காலேஜ் போறவங்க, ஆபீஸ் போறவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருதாக்கான்னு கேக்குறீங்க. அப்படிலாம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரலங்க. இந்த ஆயில நம்ம ரெகுலராவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம டெய்லி வந்து நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க, லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஆதிவாசி ஹேர் ஆயில் ஆனஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு மக்களோட சப்போர்ட் நிறையவே கிடைச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 80,000 வியூஸ் போயிருக்கு. சோ மக்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து ஒரு 90 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் படிச்சு அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கான ஆன்சர் என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ரேவதின்னு சொல்லிட்டு, ஏன் கிரீன் ஆயில் கலர்ல தான் இருக்கு, சாரி ஏன் ஆயில் வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கு, நான் பை பண்ண ஆயில் வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதிவாசி ஹேர் ஆயிலே நிறைய பிளேவர்ஸ் இருக்கு. அதாவது நிறைய பிராண்டஸ் இருக்கு. பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா விஸ்வாம்பாரின்ற ஆதிவாசி ஹேர் ஆயில் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேவர்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து இதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. வேற வேற பிளேவர்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ணிருப்பீங்க, கரெக்டா பார்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் தான். அந்த ஹேர் ஆயில் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். விஸ்வாம்பாரின்ற ஆதிவாசி ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். சோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் ஆயில்ல வந்து ஒரு ஃபிளேவர் தான் உங்களுக்கு வித்தியாசம் மாறுபடி வரும். மற்றபடியில எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஷன் தமிழ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இதே மாதிரி இருக்கு. ஸ்ரீ மாருதி ஹேர் ஆயில், விஸ்வாம்பரி ஆதிவாசி ஹேர் ஆயில் எக்ஸெட்ரா, விச் பிராண்ட்ஸ் கிவ் குட் ரிசல்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சோ நான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ மாருதி ஹேர் ஆயில்லாம் வந்து யூஸ் பண்ணதில்ல. விஸ்வாம்பரி ஆதிவாசி ஹேர் ஆயில் குட் நல்லா இருக்கும். பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் குட் நல்லா இருக்கும். ஆதிவாசி ஹேர் ஆயில எல்லா பிளேவருமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டெவி லக்ஷ்மின்றவங்க கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணும்போது 5 பேக்கெட் ஷாம்பு போடுற மாதிரி இருக்கு, ஆயில் போகவே மாட்டுது, ஆயிலுக்கு ஷாப் ஆகல, ஆயில் ஃபால்க்கு ஷாப் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சரியா அந்த கமெண்ட்ஸ் புரியல. ஹேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆயில் போக மாட்டேதுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு என்னன்னா, ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ரைஸ் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, நான் யூஸ் பண்றது என்னன்னா ஷாம்பு வந்து டைரக்டா வந்து என்னோட தலைக்கு நான் அப்ளை பண்ண மாட்டேன். நம்ம சாப்பாடு வடிக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா வடிச்ச தண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட எடுத்துக்கோங்க. அந்த வடிச்ச தண்ணியில நீங்க யூஸ் பண்ற ஷாம்புவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து மைல்டான ஷாம்புவா சேர்க்கறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்ம ஹேர் ஃபால் பிரச்சனைன்ற போது நம்ம வந்து ஹெர்பல் ஷாம்பு, மைல்டான ஷாம்பு சேர்க்கும் போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து அந்த அளவுக்கு ஆகாது. சார் ரைஸ் வாட்டர்ல ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஹேருக்கு அப்ளை பண்ணுங்க. நான் அப்படி யூஸ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து பிரச்சனைன்றது கிடையாது, எனக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால நான் யூஸ் பண்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா taking slayer nice, please do more hair oil hair care videos. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து போடுறேங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா வர்ஷினி எடிட்ஸ்ன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் அக்கா. தேங்க்யூங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா யூசர் ஐடி ஏதோ ஒரு ஐடி இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அக்கா அமேசான்ல புக் பண்ணி வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே ஆயில் வந்து பிளேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். சிவரஞ்சினி சுரேஷ்ன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அக்கா இந்த ஹேர் ஆயில் வந்து டை அடிக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா? இதனால சைடு எஃபெக்ட் வருது அக்கா அப்படின்னு கேக்குறீங்க. சோ இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றேன்னா, நான் எந்த ஒரு டைமே யூஸ் பண்ணல. சோ நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிட்டு சோ அவங்க கிட்ட நான் கேட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த டைல யூஸ் பண்ணது இல்ல. சோ தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடாது. அதனால இந்த கமெண்ட்டுக்கு என்னால வந்து ரிப்ளை பண்ண முடியலங்க. நான் வந்து வேற ஒருத்தவங்க யாரும் என் ஃப்ரெண்ட் ரெஃபர்ல யாரும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்க கமெண்ட்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் நான் சொல்றேன். சாரி. ஹேமாவதி, நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் வளரதான் செய்யும். ஹேர் க்ரோத் நிறுத்துச்சுன்னா நியூ ப்ராடக்ட் வளருதுன்னு சொல்லணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஹேர் கட் பண்ணிட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதால தான் இந்த ஹேர் வளர்ந்துதான்னு கேட்டிருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட் இப்படி பண்ணியிருந்தேன். சோ யூ கட்டோ அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. எங்க அம்மா வந்துதான் எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. சோ அவங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வெட்டினதுனால முடி வந்து ஏறக்குறை இப்படிதான் இருந்துச்சு, ஏறக்குறைதான் இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா என் முடி இவ்வளவுதான் இருந்திருக்கும். அந்த ஷார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோல இந்த அளவுக்கு தான் வந்து முடி இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலும் மாமா ஹெர்த் ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்ணேன். பட் மாமா ஹெர்த் ஹேர் ஆயில் ஒரு பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஆதிவாசி ஹேர் ஆயில் தான் தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த பாட்டிலோட ரேட் பாத்தீங்கன்னா 450 கிட்ட வந்துச்சு. பட் இந்த பாட்டிலோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கம்மியா தான் வரும். ஒரு பாட்டிலே பாத்தீங்கன்னா 399, 299 அப்படிதான் வரும். சோ ஹேர் ஆயிலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல சொல்யூஷனே கொடுத்ததுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இருந்ததுல பாத்தீங்கன்னா நான் இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெவி ஹேர் லாஸ்ங்க. முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். தலை குளிக்கும் போது பாத்தீங்கன்னா முடி அப்படியே வேரோடவே வருதுன்னு சொல்லிட்டு. முக்கியமா சொன்னா அது எனக்கு நடந்த விஷயம் தான். அதை தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படியே தலை குளிக்கும் போது முடி அப்படியே தனியாவே வரும். சோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது நம்ம முடி வெட்டினதுனால இப்படி ஆயிடுச்சான்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அப்புறமா என்னோட ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணாங்க. என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் இதை ரெஃபர் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணு, ரேட்டும் கம்மியா தான் இருக்கு, பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல சொல்யூஷனும் கொடுத்துருக்குன்னு சொல்லி 2 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ஹேர் ஆயில நான் வாங்கியிருந்தேன். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 3 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதோட ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. முதல்ல 1 மாசம் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணன்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சிஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வேற ஹேர் வாஷ் பண்ணணுமா? அப்ளை பண்ணிட்டு ஒர்க் போயிட்டு ஈவினிங் வாஷ் பண்ணனா ஓகேவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நார்மலா நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாவே யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வேணா நீங்க ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு சண்டே டைம்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணா போதும். ரெகுலரா இந்த ஹேர் ஆயில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அஸ்மத் ஸ்லிம்ன்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ்க்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஷனுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஷாம்புவும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஷாம்புவே யூஸ் பண்ணுங்க. மைல்டான ஷாம்புவா யூஸ் பண்ணுங்க, ஹெர்பல் ஷாம்புவா யூஸ் பண்ணுங்க. சோ நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிளினிக் பிளஸ், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் தெரிஞ்சது நம்ம யூஸ் பண்றதை ரெகுலரா யூஸ் பண்ணாலே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா மாமா எர்த் ஷாம்பு ரீசெண்டா வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெவி ஹேர் லாஸ்ங்க. சில பேருக்கு வந்து நல்லா இருக்கு, சில பேருக்கு வந்து செட் ஆகல. சோ பர்சனலா எனக்கு செட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். அந்த ப்ராடக்ட் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா கூகுள் ரிவ்யூல பாத்தீங்கன்னா 4.5 மேல இந்த ஷாம்புக்கு ரிவ்யூ இருக்கு. சோ அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். நமக்கு அது செட் ஆகலன்னு தான் சொல்லணுமே தவிர அந்த ப்ராடக்ட் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காயுன்றவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆயில் கிரீன் கலர், ரெட் ஆயில் எல்லோ கலர்ல இருக்கு, எந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நான் இப்ப இருக்க எல்லோ கலர் ஆயில் பாக்கலங்க. நான் வந்து கிரீன் கலர் ஆயிலும் ரெட் கலர் ஆயிலும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பிளேவர்ஸ் இருக்கு. நீங்க வந்து
எந்த ஆயில் உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்லூரியும் விஸ்வம்பரின்ற ஆதிவாசி ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மைதிலி சரவணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் யூஸ் பண்ணா தலை குளிக்கணுமா இல்ல நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. சோ இந்த ஹேர் ஆயில வந்து நீங்க வீக்லி டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்க. எம் திவ்யான்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நார்மல் ஷாம்பு போடணுமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நார்மல் ஷாம்புவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி நீங்க யூஸ் பண்ற ஷாம்புவே யூஸ் பண்ணிக்கோங்க. டிஆர் ஃபன் சிஸ்டர், மென்ஸ் ஹேர் லாஸ்க்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணா ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளைவே பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ மென்ஸ் இல்லைன்னா வந்து உமன் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குது, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க, முடி க்ரோத் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ மென்ஸுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அபிகுட்டின்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் தான் பண்ணணுமா சிஸ், கோகனட் ஆயில் மாதிரி அப்படியே விடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் அதை வந்து சொல்லியிருக்கேன்ல, நீங்க நார்மலா கோகனட் ஆயில் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்க. SPB12345 சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. சோ இது வந்து நீங்க வந்து எப்படின்னா டெய்லி யூஸ் பண்ற ஆயில் தான். சோ இது வந்து நீங்க ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். சோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பிரதாப்ன்றவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. கேன் யூ ஷேர் த கான்டாக்ட் நம்பர் ஆயில் பர்சன் சொல்லியிருக்கீங்க. இந்த ஆயில் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தவங்களோட லிங்க்ல இருந்து நான் வாங்கல, நான் அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ல இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால அமேசான், பிளிப்கார்ட்லயும் இது அவைலபிள் இருக்கு, நீ அங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. பிரியா கோபால்ன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் ப்ளீஸ் வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்றேன், அந்த ஷாம்பு கூட நான் என்ன யூஸ் பண்றேன்றதையும் உங்க கூட நான் டீட்டெயிலாவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மோகன்ராஜ், என்கிட்ட 2 பாட்டில் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும் மேடம்? ஆல்ரெடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க நம்ம சேனல்ல, நீங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. மணின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆதிவாசி ஹேர் ஆயில் கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலயுமே வந்து அவைலபிள் தான், அங்க போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மேனகா மேனுன்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. யாராவது இந்த ஆயில் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய்மா, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி how many daysல சேஞ்ச் ரிப்ளை மீ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 months கழிச்சு தான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எனக்கு ஹெவி ஹேர் ஃபாலுங்க, முடி வந்து இழுத்தால அப்படியே கொத்து வரும். ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணும் போது வந்து எனக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கல. 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டா ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸ்ரீ கன்யா சாயின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆதிவாசி ஷாம்பு ரிவ்யூ போடுங்க அக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் ரிவ்யூ போடுவேங்க, வீடியோ வரும். உமா மகேஸ்வரின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சிஸ்டர், நான் காலேஜ் போறேன், சோ டெய்லி அப்ளை பண்ண முடியாது, வீக்லி ஒன்க்கு அப்ளை பண்ண ஹேர் க்ரோத் ஆகுமா சிஸ்டர், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ரிசல்ட் கிடைக்கும், மச் பெட்டர், நிறையவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவேன். அப்படி நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நிறைய அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் எதுவுமே வரல, அதனால நீங்க டெய்லியுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. நீங்க காலேஜ் போகும்போது ஹேரை வந்து விரிச்சு விட்டு போறீங்கன்னா அடியில வந்து இந்த மாதிரியான வெடிப்பா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஹெவி ஹேர் ஃபால்ல போய் நிறுத்தும். கண்டிப்பா வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க, கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிட்டு முடியல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரியான்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சிஸ்டர், நான் ஆர்டர் போட்ட ரெட் கலர் வருது சிஸ், இந்த ஆயில் வாங்கணும் சிஸ், எந்த ஆயில் வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வருதுன்னா விஸ்வம்பரி ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்திருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். நான் பாத்தீங்கன்னா பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் ரிவ்யூ தான் போட்டிருக்கேன். பட் நான் இதையும் வந்து இப்போ நான் ஆர்டர் பண்றது எனக்கு ரெட் கலர்ல தான் வந்திருக்கு. ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கமெண்ட் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர் தான் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து இந்த ஆயில் பிளேஸ் பண்ணாலும் எனக்கு இந்த கலர் தான் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் என் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து யூஸ் பண்ணல, இந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ அதை தான் யூஸ் பண்ண போறேன். 3 பாட்டில் வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு
உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டே கிடைக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸ்ரீ சாய் ஷீரகான்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா ஹேர் ஆயில் லிங்க் சென்ட் மீ அக்கா. ஹேர் ஆயில் லிங்க்லாம் என்கிட்ட இல்லம்மா. நான் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மீஷோல. ஸோ இந்த 3த்துலயுமே அந்த அவைலபிள் இருக்குமா, நீ போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நந்தினின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு டைம் கழிச்சு குளிக்கணும் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து சாட்டர்டே போல நீங்க வந்து நல்லா மசாஜ் பண்றீங்கன்னா நைட்டே நீங்க நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். பின்னாடி இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்க அப்ளை பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே தூங்கிடுங்க. இது வந்து எப்படின்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா டைட்டா வந்து பின்னிக்கணும். லூஸ் ஹேர்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே ஹேர் வந்து லாஸ் ஆகுதுன்னா லூஸ் ஹேர் ஆகாதான் லாஸ் ஆகும். அதனால ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்களோ இல்ல வெளியே போறீங்களோ வெயில்ல படுதோ அந்த டைம்ல வந்து முடி நல்லா வந்து பின்னிடும். டைட்டா பின்னிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா ஹேர் ஃபாலை ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அதனால நீங்க இந்த ஹேர் ஆயில யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ராஜேஷ்ன்றவங்க வந்து ஹவு மச்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயிலோட ரேட் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். பாத்தீங்கன்னா மீஷோல 150க்கு 2 பாட்டில் இருக்கு. அமேசான்ல பாத்தீங்கன்னா 399, பிளிப்கார்ட் அமேசான்ல வந்து 399, 499, இல்ல ரெண்டா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 699 இந்த மாதிரியான பிரைஸ்லயும் இருக்கு. சோ நீங்க போய் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சபரி கலான்றவங்க தேங்க்யூ அக்கான்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. முருகன் டெம்பிள்ன்றவங்க நிறைய முடி பிளாக் ஆகுமா சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. நிறைய முடி வந்து கண்டிப்பா பிளாக் ஆகுங்க. இந்த ஆயில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருங்க. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். முடி வந்து கண்டிப்பா வளருது. நிறைய முடி வளருதா இல்லையன்றதை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய முடி பிரச்சனை தீர்க்கும் தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? கியூட் பொண்ணுன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணலாம்னு சொன்னீங்களா? ஹேர் வாஷ் பண்ணலாம்னு நான் சொன்னீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஹேர் வாஷ் பண்ணலாமா, நீ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வீக்லி ட்வைஸ் வந்து நீ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பள்ளப்பட்டின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆதிவாசி ஷாம்பு தான் போடணுமா? நீங்க ஆதிவாசி ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா ஆதிவாசி ஷாம்பு தான் போடணும்னு அவசியம் இல்லம்மா. நீ எந்த ஷாம்பு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ பிரசாந்த்ன்றவங்க பாதிவாசி ஹேர் ஆயில் சொல்லி சிரிக்கிறாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சக்தி ஆராதியான்றவங்க, நானும் இதை யூஸ் பண்ண ரியலி குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யூஸ் பண்ண ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் இதை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாவே இருக்கும். கௌசின்றவங்க வந்து பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் தானே சிஸ் நேம் அப்படின்னாங்க. ஆமா, உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்குதுன்னா பில்லூரி ஆதிவாசி ஹேர் ஆயில் வருமா. ரெட் கலர்ல இருக்குன்னா 1 செகண்ட்மா விஸ்வபர்மா ஆதிவாசி ஹேர் ஆயில்னு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? தாசான்றவங்க முடி கொட்டுவது நின்று விடுமா இது யூஸ் பண்ணான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நிக்குங்க. 3 மாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். சுஜின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், இந்த ப்ராடக்ட் எங்க வாங்குனீங்க? இந்த ப்ராடக்ட் நான் வந்து மீஷோலயும் வாங்கலாமா, அமேசான், பிளிப்கார்ட்லயும் நீங்க வாங்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டது மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது அமேசான், பிளிப்கார்ட்ன்ற ஆப்லயுமே அவைலபிள் இருக்குமா, நீ அங்க போய் நீங்க வாங்கிக்கலாம். ஷர்மின்றவங்க கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணலாமா சிஸ் கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயில் நீங்க நார்மலாவே இப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா, இது கூட நீங்க கோகோனட் ஆயில யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லமா. ஆதிவாசி ஹேர் ஆயில் அவுசிட்னு சொல்லி சம்யூத்ன்றவங்க கேட்டிருக்கீங்க. ஆதிவாசி ஹேர் ஆயில பாத்தீங்கன்னா நிறைய பிரைஸ்லயும் இருக்குமா. 2 ஆர்டர் பண்ணினா உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லயும் கிடைக்கும். வள்ளுவருகள் அப்படின்றவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி மேம் ஆர்டர் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஆதிவாசி ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீஷோலயுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட்லயுமே இருக்குமா, நீங்க அதுலயே போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மீஷோல நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேமா, வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய இப்போ ஒருத்தவங்க கேட்டிருங்க, பில்லியாக்குன்றவங்க கேட்டிருக்கீங்க, அந்த கடை ஃபோன் நம்பர் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் கடையில எல்லாம் இதை நான் வாங்கலைங்க. நான் இது வந்து அமேசான்லயும், பிளிப்கார்ட், இந்த மாதிரி மீஷோல தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஒரு கடை நம்பருமே என்கிட்ட இல்லைங்க. சரவணன் நந்தினின்றவங்க ஆயில் ஆர்டர் பண்றதுக்கு லிங்க் அனுப்புங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரிங்க, நான் இப்போ பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வேணா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த கமெண்ட்ல. ஓகேங்களா? கியூட் பொண்ணுன்றவங்க, இந்த ஆயில் தடவும் போது டெய்லி தலை குளிக்கணுமா இல்லைன்னா
டெய்லி தடவிய பிறகு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலை குளிக்கலாமாக்கா, ப்ளீஸ் 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 ரிப்ளை பண்ணுங்க அக்கான்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாமா. அவங்களுக்கு நான் கமெண்ட்டும் போட்டிருக்கேன். அக்கா we can apply and go to school normal. கண்டிப்பாமா, நீ டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீ ஸ்கூலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர் 3 year பேபிக்கு யூஸ் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லம்மா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணிருந்தேன், நான் பார்க்கல. ஸோ அதனால தப்பான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 6 years 7 years மேல இருக்க குழந்தைங்களை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. 3 years 5 years குள்ள இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு அதை பத்தி தெரியல, அதனால நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 7 years மேல இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கம்மா. அமுதன் சிஸ்டர், நான் ஆர்டர் பண்ணிட்டு தான் உங்க வீடியோ பார்த்தேன். ஓகேங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 3 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அலெக்ஸ் ஜெயின்றவங்க எங்க வாங்கலாம்? ஸோ நிறைய ஆப் இருக்கு, கண்டிப்பா அமேசான் பிளிப்கார்ட்லயும் வாங்கிக்கோங்க. பூங்குடைமணி அக்கா, நீங்க போட்ட எண்ணெயில மேல் பெயர் பில்லுடி ஆதிவாசி அறையில் தான் நான் யூஸ் பண்ணது. ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ரஞ்சித்தவர், இந்த எண்ணெயை தேய்ச்சதுனால முடி கொட்டுமா? இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யூஸ் பண்ணோம்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுங்க. நந்தன் நந்து அக்கா, நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் ஜானுன்றவங்க 3 years பேபிக்கு யூஸ் பண்ணலாமா? அவங்க திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 5 years பேபிக்கு மேல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யூசர்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியில இருந்து கமெண்ட் வந்திருக்கு. டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. டெய்லியுமே நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிஷ் நந்தன்றவங்க வந்து உங்களை நம்பி தான் வாங்கியிருக்கேன், பாப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்க, கண்டிப்பா பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். உங்களோட கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுமா, ஹெட்ஏஜ் வருமானு கேட்டிருக்கீங்க, தலைவலி வருமானு கேட்டிருக்கீங்க. எனக்கு இது வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்லைங்க. நான் இந்த ஆயிலை வந்து ரெகுலரா தான் யூஸ் பண்றேன். எனக்கு எந்த ஒரு தலைவலியும் வரலங்க, நார்மலா தான் இருக்கு. எப்படி வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு தான் வந்து அமேசான் பிளிப்கார்ட் மீஷோலையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஷாம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஷாம்பு நான் யூஸ் பண்ணலங்க. ஆதிவாசி ஹேர் ஆயில் ஷாம்பு இருந்தா கண்டிப்பா நான் அதை ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு. மணிமாலான்றவங்க சிஸ்டர் ஆஃப்டர் ஆயில் மசாஜ் ஹேர் வாஷ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணலாமா? இந்த கமெண்ட்க்கு எனக்கு சரியா புரியலங்க. சிஸ்டர் ஆஃப்டர் ஆயில் மசாஜ் ஹேர் வாஷ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணலாமா? ஆயில் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரஞ்சித்ன்றவங்க சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் நானும் வாங்கியிருக்கேன், டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகுமா அண்ட் ஹேர் பிளாக் ஆகுமா சொல்லுங்க சிஸ்டர்ன்றீங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் சரியாகும். அது மட்டும் இல்லாம ஹேர் வந்து பிளாக் ஆகுமான்னு கேக்குறீங்கன்னா இதை நீங்க வந்து ஒரு 6 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிசல்ட் நீங்க பாக்கலாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனால ரெகுலரா யூஸ் பண்றேன். எனக்கு வந்து ஹேர் லாஸும் ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஹேர் வந்து கண்டிப்பா க்ரோத் ஆகுது. என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த அளவுக்கு தான் என்னோட ஹேர் இருந்துச்சு. இப்போ என்னோட ஹேர் வந்து ரொம்ப லாங்காவே இருக்கு. லாஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 days விட்டு ஹேர் வாஷ் பண்ணலாமாக்கான்னு கேக்குறீங்க. கண்டிப்பாங்க, இந்த ஹேர் ஆயில் நீங்க டெய்லியுமே ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். 1 day விட்டு கூட ஒரு நாள் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா வீக்லி 2 times வந்து ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ மொத்தமா கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேங்க. நிறைய பேர் கிரே அதாவது டை அடிக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. நார்மலா எல்லாருமே இந்த ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் வந்து ஹெவியா லாஸ் ஆகுதுன்னா இந்த ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா வந்து ஒரு 6 months உங்களுக்கு டைம் எடுக்கும். இல்லைன்னா மினிமம் 3 months. 3 monthsல தான் என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த ஆயில் யூஸ் பண்ணதான் முடி வளருமா அப்படின்னு கிடையாது. ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை பத்தி உங்க கூட நான் டீட்டெயிலா ஷேர் பண்ணிக்கிறேன். நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சூப்பரான நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. பட் நீங்க இது கூடவும் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணுங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்றீங்கன்னா அது ரெகுலரா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
பட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலையை வந்து ஹேர் வந்து ரொம்ப லூஸா விட்டு நீங்க தூங்க கூடாதுங்க. அந்த முடியை நல்லா டைட்டா பின்னி எண்ணெய் வைக்கணும். நல்லா எண்ணெய் தடவுங்க. ஸ்கேல்ப்ல நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா முடியை நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா டைட்டா ஒரு பின்னல் போடுவாங்க. அந்த காலத்துல பாட்டிங்க வந்து நல்லா டைட்டா இழுத்து போட்டு ஒரு பின்னல் போடுவாங்க. போட்டுட்டு கீழே இருக்க முடியை பாத்தீங்கன்னா அப்படி இப்படி விட்டுறக்கூடாது. இங்க நம்ம பேண்ட் போடுவோம், இங்க நம்ம முடி அப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து பிடிச்சி பின்னி இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு நீங்க நைட் தூங்கிட்டு காலையில இருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலகாணி உரையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தலை வச்சு படிப்போம் பாத்தீங்களா, அந்த தலகாணி உரையில வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க வாஷ் பண்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க. நம்ம தலையில படுக்கும்போது அந்த தலகாணியில இருக்கக்கூடிய அழுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலையில படியும். அந்த அழுக்கு மூலியமா தான் நமக்கு பேன், பொடுகு போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். ஸோ இதனாலதான் நமக்கு வந்து ஹெவியா ஹேர் லாஸ் ஆகும். ஸோ முடி கொட்டுறது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகணும்னா கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற பெட்ஷீட், தலைகாணி உரை இதையெல்லாம் நீங்க ரெகுலரா வாஷ் பண்ணி நல்ல வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தலைக்கு படுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க தலைகாணி உரையும் பெட்ஷீட்டையும் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து சுடு தண்ணி தலைக்கு யூஸ் பண்ணுறது மூலியமா கூட ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலியமா கூட எனக்கு ஹேர் லாஸ் ஆகுதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறமா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து டக்குன்னு சளி பிடிக்குங்க, என்னால் வந்து தலைக்கு வந்து பச்சை தண்ணி யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் கூட நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுட சுட தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றாதீங்க. நார்மலாக கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் மட்டும் தலைக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தப்பாக வந்து பண்ணிடுவோம். அதாவது தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஷாம்புல ரைஸ் வாட்டர் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுங்க. டைரக்டா வந்து ஷாம்புவை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே ஹெவியா ஹேர் லாஸ் ஆகும். ஸோ முடியில வந்து தண்ணி ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வேரோடைய முடி வந்து தண்ணியோடய போகும். ஸோ இதை பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ முடி கொட்டதே நம்ம பயந்துருவோம். பட் இதுக்கு வந்து இந்த ஒரு ரீசன் தான். ஸோ தலைக்கு டைரக்டா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரைஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மலாக கொஞ்சமா தண்ணி மட்டும் ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷாம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு யூஸ் பண்ணுங்க. தலைக்கு யூஸ் பண்ணும்போது ரைஸ் வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஓகே தான். தலைக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா போட்டு அழுத்தாதீங்க முடிய. நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்து டவல் போட்டு மெதுமா இப்படி பஞ்சு மாதிரி இப்படி தான் துடைக்கணும். அப்படியே போட்டு இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது. லைட்டாக இப்படியே துடைச்சிக்கிட்டே வரணும். தொடச்சி இந்த மொன முடியெல்லாம் லைட்டாக இப்படி இப்படி பண்ணால் போதும். இப்படியே போட்டு தேய்க்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு வெடிப்பு இருக்கிற டைமில் நம்ம இப்படியே போட்டு தேய்ச்சோன்னா இன்னும் முடி ஹெவியாக வந்து நம்ம டவலோடய நிறைய முடி வரும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். முடிய சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டு இப்படி இப்படி அடிப்பாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா இருக்கிற முடியும் பாதிலேயே போயிடுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடியை முன்னாடி போட்டு துவட்டாதீங்க. இப்படியே தொடங்க. எப்படியே லைட்டாக தொடச்சி லைட்டாக அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விடுங்க. இல்லைன்னா வெயிலில் போய் நீங்கள் ஆற விடலாம். வெயிலில் காய வைக்கிறத விட ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சிருங்க. அதுக்கப்புறமா முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிக்கு வந்து நீங்கள் டவல் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா முடி கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சீப்பு யூஸ் பண்ணணும். ஈரமாக இருக்கும் போதே சீப்பு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சீப்போடையும் மொத்த முடியுமே வந்துருங்க. அந்த அளவுக்கு போட்டு இழுத்தீங்கன்னா இருக்கிற முடியும் வந்துடும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மூலியமா கூட நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.